கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. அல்லியம்போ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானே. எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததோர் அடையாளமும். சுமங்கலி தலையில பூ இல்லாம இருக்க கூடாது. பெருமாளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் எதிரில் ஒரு தாமரை ஓட உண்டு. அதுல போய் அந்த பூவை பறிச்சு தன் தலையில சூட்டிப்பலாம். அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானேகே. உம்மிடத்துல நான் விண்ணப்பிக்கிறேன், கேட்டருளாய். துணை மலர்கண், மலர் தாமரை நீலோத்பலம் என்கின்ற மலருக்கு ஒரு துணை போலே அதுக்கு ஈடாக இருக்கக்கூடிய அழகான கண்கள் உடைய மடமானே, மான் போன்ற சாயல் உடைய பிராட்டியே. சித்திரகூடத்துல இருக்கிற காலங்கள்ல பொதுவா வனவாசத்துக்கு வந்த பிறகு பெருமாளுக்கும் வேலை இல்லை, பிராட்டிக்கும் வேலை இல்லை. அதனால இந்த ரெண்டு பேர்களும் எப்போதும் ரிஷிகள் வந்து அவளுக்கு ஏதாவது தொண்டு செய்கிறதோ, ரிஷிகள் சொல்ற தர்மங்களை கேட்கிறதோ என்றா போல சில விஷயங்கள் தவிர பாக்கி சமயங்கள் எல்லாம் கொஞ்சி குலாவிண்டே அவர்கள் சஞ்சரிப்பார்கள். சுபக சித்திரகூடோசவம்னு சித்திரகூட்டம் அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி சஞ்சரிக்கும் பொழுது நிறைய மல்லிகை முல்லை எல்லாம் மலர்ந்திருக்கக்கூடியான மலை, வனப்பு மிக்கதாகிய மலை, நிறைய மல்லிகை இருக்கும். ஒன்றும் வேலை இல்லை. சித்த நேரத்துக்குள்ள ஒரு தளிகை ஆயிடும். அநேகமா பெரும்பாலும் லட்சுமணரையே பண்ணிவிடுவார். மல்லிகை அரும்பெல்லாம் பறித்து அழகான ஒரு சரங்கட்டுவலாம் தாயார். இது எதுக்கு நாள் பொழுது போகலையே. மல்லிகை நிறைய பூத்திருக்க, அழகா முல்லை, அந்த முல்லிகையை எடுத்து தொடுத்து 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 ஒரு பந்து இப்படி கையில வச்சிருக்கார். ஸ்ரீ ராமபிரான் இப்படி சுத்தி வந்தார். பிராட்டியமா இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டம் உண்டு. பகடை ஆட்டம்னு சொல்றாலையும் ஆடுபுலி ஆட்டம்னு சொல்லுவா கிராமத்துல. இந்த பகடை ஆட்டம் ஆடுறார்கள். கீழே கைரிக தாதுவையே எடுத்து கோடு போட்டு அந்த சிறு கல் உண்டே அதையே இங்க காயாக வச்சண்டு சதுரங்கம். சதுரங்கம் ஆடினா இப்ப என்ன சதுரங்கம் ஆடினா அதுல ஒரு பந்தயத்துக்கு ஏதாவது வைக்கணும். தோத்துட்டா இதை நீ எடுத்துக்கணும், ஜெயிச்சுட்டா நான் எடுத்துக்கணுங்கிற உடன்பாடுல சதுரங்கம் ஆடினா தானே நன்னா இருக்கும், உற்சாகமா இருக்கும். இங்க சதுரங்கம் ஆடினா என்ன செய்யறது? இங்க வைக்கிறதுக்கு சொத்து ஒண்ணு இல்லையா? அதான் அயோத்தியிலே விட்டுட்டு வந்தாச்சே. ராமர் சொத்து பிராட்டி தான், பிராட்டி சொத்து ராமர் தான். என்ன எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு அர்த்தம் கிடையாது. இப்போ தோத்து போனால் என்ன செய்யறதுன்னா, யார் தோத்து போனாலோ அவளை இந்த மரத்துல கட்ட வேண்டியது என்று அவளுக்குள்ள ஒரு உடன்பாடு பண்ணிண்டாளா. பிராட்டி தோத்தாலும் சரி, பெருமாள் தோத்தாலும் சரி, இந்த மரத்துல கட்ட வேண்டியது என்று ஒரு உடன்பாடு பண்ணி கொண்டு விளையாடுறா. அப்பதானே விளையாட்டு நன்னா இருக்கும். இப்படி விளையாடும் பொழுது பெருமாள் காய குலுக்கி போடுறதோ, காய நகர்த்துறதோ, இதெல்லாம் செய்யும் பொழுதே பிராட்டி தந்திரமா அந்த காயை எப்படி நடத்தலாம், அந்த காய் இந்த காயை அடிச்சு விடாமே அப்படின்னு வகை பார்க்கிறா. அதனால அவ ஜெயிச்சண்டே வரா. இவள் காயை குலுக்கும் பொழுதோ, இவள் அந்த காயை நகர்த்தும் பொழுதோ, இவளுடைய கை அழகையும் அவள் குலுக்கிற அழகையும் பார்த்து தன் காயை கோட்டை விட்டுறார் பெருமாள். கடைசியில பெருமாள் தோத்து போயிட்டார். தோத்து போனவரை கட்டத்தானே வேணும். இங்க வாரும் உம்மை கட்டுறேன் என்று நினைச்சு கையை பிடிச்சு அழைச்சன்னு போய்
அங்க ஒரு சந்தன மரம். அந்த சந்தன மரத்தினுடைய ஓரமாக இவரை நிறுத்தி தான் கட்டின முல்லைப்பூ பந்து இருக்க இந்த சரத்தை எடுத்து அந்த திருவடியிலேந்து பிணைத்து திருவடியிலேந்து திருமுடி பரியந்தம் தானே அந்த மரத்தையும் பெருமாளியை சேர்த்து வலம் வருகின்றவளாக இப்படி சுத்தி வருது, இப்படி சுத்தி வருது, இப்படி சுத்தி வர்றதாக அந்த சரத்தினாலேயே அந்த ஜட்டாபாரம் வரையிலும் இப்படி கட்டிவிட்டாளா. எதுல நின்று பார்க்கிறாள். இது ஒரு அழகாத்தான் இருக்கு. இது அறுத்துக்கு தெரியாதோ, அவருக்கு அறுத்துக்க முடியாதோ? இது அறுத்துக்க முடியாதான்னு, அறுத்துக்க தெரியாதான்னு? அது அந்த முல்லை சரம் இல்லை, அது பிரேமலத்தை. அடுத்த அவதாரத்துல யசோதம்மாவுக்கு கட்டுப்படுறாரு உரல்ல. அதை அறுத்துக்க முடியாதோன்னால் அங்க அம்மா கட்டினது, இங்க பிராட்டி கட்டினது. இந்த ரெண்டையும் அறுத்துக்க முடியலையே அவரால. அப்புறம் அம்மா நந்தகோபன் அவிழ்த்து விட்டு தான் வெளியில வரா. அந்த நிலையில இருந்து கொண்டே ஆனா நலகூபுர மணிக்கிரியவர்களுக்கு விமோசனம் அளிக்கிறான். தனக்கு விமோசனம் பண்ணிக்கல, யார் கட்டினாலோ அவதான் அவிழ்த்து விடணும் என்று கட்டுப்பட்டு இருக்கிறாங்கிறதானே மெனக்கெட்டு சொல்லுவார். கண்டினும் சிறுத்தாப்பினா கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இந்த கட்டை ஏன் அவிழ்த்துக்க கூடாதுன்னால் அந்த கட்டு எத்தகையது? பற்றுங்கிற கட்டுதலாம். பற்றுடைய அடியவர்க்கு எளியவன் என்று சுவாமி நம்மாழ்வார் அந்த கட்டு பற்றுங்கிறார். பற்றுங்கிறது பிரேமை. அந்த பிரேமைக்கு கட்டுப்படுற அழகு இது யாருக்கும் தெரியாது. இளைய பெருமாள் கூட வெளியில ஏதோ காய்கிழங்கு கொண்டு வருவதற்காக போயிருந்தார். இந்த 2 பேர்களுக்கும் மட்டிலும் தெரிஞ்சதாகிய ஒரு சம்பவம். அது எப்படி தெரிஞ்சது ஹனுமானுக்குன்னால் பெருமாளை சொல்லிவிட்டார். காரணம் என்னன்னா, ஹனுமான் பரம சதாச்சாரம் உடைய உத்தமன், பரமபாகவதன். அவனிடத்துல தன் ரகசியத்துல ஒழிக்க வேண்டியது ஒண்ணு கிடையாது என்று நினைச்சு அவ்வளவையும் ஹனுமானிடத்துல சொன்னதுனாலே ஹனுமான் அவர் சொல்லிவிட்டார். மல்லிகை மாமாலை கொண்டாங்கார்த்ததோர் அடையாளம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.